Hello friends, இந்த வீடியோல நம்ம Photoshopோட சிஸ்டம் ரெக்கமெண்ட் தான் பார்க்க போறோம். அதாவது வெர்ஷன் 21. சோ இதுக்கு மினிமமா நம்ம என்ன சிஸ்டம் ரெக்கமெண்ட் இருக்கணும் அப்படினு பார்க்கலாம். சோ ப்ராசஸர் Intel ப்ராசஸர் 64 பிட் AMD ப்ராசஸரும் வர்க் ஆகும். OS பொறுத்தவரையிலும் 7 10 எல்லாத்துலயுமே வர்க் ஆகும். Mac பொறுத்தவரையிலும் OS 10.13 மேல இருக்கிற எல்லா வெர்ஷன்லயும் வர்க் ஆகும். RAM பொறுத்தவரையிலும் மினிமம் 8GB ரெக்கமெண்டட். ஸோ 8GB விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். 2GB வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரேமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8GB ரேம் இருந்தால் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெக்கமெண்டட் 8GB. 8GBக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோயர் வெர்ஷனை ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபோட்டோஷாப் சிசியோட இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை நான் ட்ரை பண்ணேன், ஸ்லோவாக தான் இருக்குது. என்னோட லேப்டாப் 4GB ரேம் தான். ஸோ அது நாட் சஃபிஷியன்ட். ஸோ இவங்க கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8GB மினிமமாக இருந்தால் தான் சஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா நிறைய ஸ்லோ இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. கிராஃபிக் கார்டை பொறுத்தவரையிலையும் GTS கிராஃபிக்ஸ் கார்டு வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறது தான் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு சரியாக இல்லை, கிராஃபிக்ஸ் கார்டே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட்லி இருக்க வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் 7 இல்லை ஃபோட்டோஷாப் சிஎஸோட நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ரெண்டுத்துலையுமே கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் தேவைப்படுது. விண்டோஸ் மேக் ரெண்டுத்துக்குமே வந்து லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்கை பொறுத்தவரையிலும் இன்ஸ்டலேஷனுக்கு 3.1GB வேணும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். மேக்கில் 4GB வேணும் இன்ஸ்டலேஷனுக்கு, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1280x800 டிஸ்பிளே. விண்டோஸ்க்கும் சேம் அதே தான். 16 பிட் கலர். டெடிகேட்டட் VRAM வந்து மினிமம் வந்து 512 MB இருக்கணும். 2GB வந்து ரெக்கமெண்டட். 2GB ஸ்பேஸ் வந்து அது தேவைப்படுது. OpenGL2 எல்லாத்துலேயும் சேம் தான். இன்டர்நெட் மெயினாக வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். 32 பிட்லாம் சப்போர்ட்டே ஆகாது. ஸோ 64 பிட் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.